நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சிங்கப்பூரோட லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னா கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோர்ஸுக்கான ஃபீஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோவாக தான் இது வரப்போகுது. எல்லா செக்டாருக்குமே சிங்கப்பூரில் என்னென்ன செக்டார் இருக்கோ அது எல்லாத்துக்குமே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க செக்டாரில் என்ன கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோர்ஸை படிக்கிற பட்சத்தில் எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் டைமாக இருக்காது. சாட்டர்டே சண்டேல இருக்கும், சிலது வந்துட்டு ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களாலையும் படிக்க முடியும். அதை நல்லபடியாக படித்து முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்கள் கம்பெனிலே அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேகன்சி வந்துச்சு, அந்த வேலைக்கு வேகன்சி வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மாறிக்கலாம். அப்படி மாறுற பட்சத்தில் உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா குறிப்பிட்ட நாள் நீங்கள் அந்த கம்பெனிலே நார்மலாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, இந்தியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அடுத்து நீங்கள் போகிற கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் அந்த போஸ்டிங்கில் டேரெக்டாக போயிடலாம். இதனாலேயும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கோர்ஸுன்னு எல்லா செக்டாருக்குமே சொல்கிறேன். சிங்கப்பூரில் என்னென்ன செக்டார் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தெளிவான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சம்பள உயர்வுக்கு நான் கேரண்டி தர முடியும். நீங்கள் அதிக நாள் சிங்கப்பூரில் இருக்கணுன்ற தேவையில்லை. நீங்கள் சம்பள உயர்வு ஆயிடுச்சு அப்படின்னா சம்பளம் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சீக்கிரமே நல்லபடியாக சம்பாரிச்சுட்டு இந்தியாவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு $30 to $50 டிஃப்ரென்ஸ் வரும். முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? வித் ஜிஎஸ்டியோடலாம் போடையில் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இதை விட ரொம்ப அதிகமாகலாம் போயிடாது. நான் சொல்கிற டீட்டெயில் அமௌண்ட் அப்ராக்சிமேட் தான். ஒரு $50 அதிகபட்சம், மேக்ஸிமம் $50 ஒன்று கம்மியாக இருக்கலாம், இல்லைனா கூட இருக்கலாம். இந்த ப்ரைஸுக்குள்ளார தான் வரும். இதை தாண்டி போகாது. ஸோ நீங்கள் தைரியமாக நம்பலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்யார்டுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இதுக்காக நம்ம நிறையா ஒர்க் பண்ணி இதுக்கு டேட்டாஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கஷ்டப்பட்டு சொல்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் ஷிப் பில்டிங் அண்ட் ஷிப் ரிப்பேரிங்கில் மேனேஜர் லெவல் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும்? 32 மணி நேரம் படிக்கணும். அதுக்கு இப்போ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $408 சிங்கப்பூர் டாலர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் மெட்டல் ஸ்கப்போல்டிங் இன் மெரின் இண்டஸ்ட்ரீஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்கப்போல்டிங் மெரின் பர்மிட்டில் ஸ்கப்போல்டிங் சூப்பர்வைசர் இருக்குது பார்த்தீங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா 40 ஹவர் $425. அடுத்தது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் மெரின் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் லெவல் கோர்ஸ். அது 32 மணி நேரம் படிக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $272. 32 மணி நேரம்னா நீங்கள் கிளாஸ் 32 மணி நேரம் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கணக்கு வரும். அடுத்தது மெட்டல் எரிக்டர் அண்ட் ஸ்கப்போல்டிங் மெரின் ஒர்க்கர் லெவல் கோர்ஸு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸ் $359 வருது. ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இன் ஷிப்யார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் லெவல் கோர்ஸு 8 ஹவர்ஸ் $40 வருது. ஷிப்யார்ட் சேஃப்டி இண்டஸ்ட்ரி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் லெவல் கோர்ஸு அதுக்கு $30. ஷிப்யார்ட் சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் கோர்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $30 வருது. சேஃப்டி இண்டஸ்ட்ரி கோர்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா $21 வருது. இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக உங்களுக்கு அதாவது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சூப்பர்வைசர் லெவல் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கப்போல்டிங் பண்ணலாம். மெரினில் ஸ்கப்போல்டிங் சூப்பர்வைசர் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது பண்ணலாம். இதுக்கு $425 தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல லீவ் நாளில் இல்லை ஈவினிங் கிளாஸ் இந்த மாதிரி பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஷிப்யார்ட் லெவலில் இருக்க கோர்சஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் இருக்க கோர்சஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் டெஸ்ட் அடிச்சு நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்களோ உங்களுக்கான கோர்சஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. நான் ஒரு முக்கியமான மெயினான கோர்சஸ் மட்டும் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? மேனேஜ் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் லெவல் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $381. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் மேனுவல் சேஃப்டி அசஸ்மெண்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா $436 30 ஹவர் கோர்ஸ். ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $272. அதாவது சூப்பர்வைசர் சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் அது மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் சூப்பர்வைசர் இன் டனலிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது டனலிங் செக்டாரில் சூப்பர்வைசர் கோர்ஸுக்கு $272. இதுவும் ஒரு சூப்பர்வைசர் லெவல் கோர்ஸ் தான். அடுத்தது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஃபார் ஃபார்ம் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $327. சூப்பர்வைசர் மெட்டல் ஸ்கப்போல்டிங் எரிட்டர்
அதாவது ஸ்கபோல்டிங் எடிட்டர் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $806. இந்த ஸ்கபோல்டிங் கோர்ஸ்லாம் சூப்பரான கோர்ஸு. ஸ்கபோல்டிங் சூப்பர்வைசர்லாம் இது முடிச்சிங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். ஆனால் வேலை கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது லிஃப்டிங் சூப்பர்வைசர் கோர்ஸு, சூப்பர்வைசர் ஃபார் சேஃப் லிஃப்டிங் ஆப்ரேட்டர் கோர்ஸு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $272. இதுவும் வந்து ரொம்ப நல்ல கோர்ஸு. இது படிச்சிங்க அப்படின்னாலும் நிறையா வேகன்சி வரும். ஓகேங்களா. அடுத்தது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு வந்து சைட் சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $119. கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ஆர்கனைசேஷன் கோர்ஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $87. பர்ஃபார்ம் மெட்டல் ஸ்கபோல்டிங் எடிட்டர் கோர்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $359. அடுத்தது ஃபோர்மேன் ஒர்க்கர் கோர்ஸு இதுக்கு $98. சேஃப்டி ஆர்கனைசேஷன் கோர்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $40. அடுத்தது ரிகர் சிக்னல் மேன் கோர்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $272. ஓகேங்களா. ரிகர் சிக்னல் மேன் கோர்ஸும் ஒரு நல்ல கோர்ஸ் தான். ஆனால் இது நிறைய பேர் வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிகர் சிக்னல் மேன் கோர்ஸ் முடிச்சா தான் லிஃப்டிங் சூப்பர்வைசர் கோர்ஸ் வந்து முடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ரிகர் சிக்னல் மேன் கோர்ஸுக்கு வந்து ஒரு $272 அதை முடிச்சுட்டு அப்படி நீங்கள் லிஃப்டிங் சூப்பர்வைசர் முடிச்சிங்கன்னு வச்சிங்களேன். லிஃப்டிங் சூப்பர்வைசருக்கு நான் எவ்வளோ சொன்னேன் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சேஃப் லிஃப்டிங் வந்து $272. இந்த 2 கோர்ஸையும் முடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல வேகன்சி இருக்குது. சேஃப்டி சூப்பர்வைசரும் ஒரு நல்ல கோர்ஸ் தான். ஆனால் இப்போ நிறையா பேர் வந்து இந்த கோர்ஸெல்லாம் வந்து கையில் வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு 10 பேர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா 10 பேர் சேஃப்டி சூப்பர்வைசர் வச்சுருந்தா யாருக்கு தான் வேலை கொடுப்பாங்க. ஆனால் சேஃப்டி சூப்பர்வைசர் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்ஓசி வந்து நீங்கள் போக தேவையில்லை. ஸோ அதுவும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலும் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வைசர் லெவல் கோர்ஸு அதுக்கு $272. அடுத்தது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இன் மெட்டல் ஒர்க் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒர்க்கர் லெவல் கோர்ஸு அதுக்கு வந்து $43. ஓகேங்களா. இன்னும் நிறையா கோர்ஸ் இருக்குது. நான் வந்து சின்ன சின்ன கோர்ஸும் முக்கியமான கோர்ஸ் மட்டும் சொல்கிறேன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஜிஸ்டிக் லெவல் கோர்ஸு அப்ளை ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இன் லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஒர்க்கர் லெவல் கோர்ஸு இதுக்கு வந்து $54 வந்து ஆகும். ஓகேங்களா. அடுத்தது டிப்ளமோ கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1 இயர் கோர்ஸ் இதுக்கு $3488 ஆகும். அடுத்தது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இதுக்கு $3488 ஆகும். அடுத்தது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இது நான் சொல்கிற எல்லாமே 1 இயர் கோர்ஸ் தான். டிப்ளமோ கோர்ஸு இதுக்குமே வந்து $3488 தான். நான் சொல்கிற எல்லாத்துக்குமே $3488 தான் வந்து ஃபீஸு. அப்போ இதுனா ஒரு $100 முன்ன பின்ன வரும்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிப்ளமோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ, ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ, அடுத்தது வந்துட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் குவான்டிட்டி சர்வே இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் வெப் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் அக்கௌண்டிங்கு, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் 1.5 வருஷ கோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ்லாம் டிப்ளமோ லெவலில் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது 1 இயர் அந்த மாதிரி கோர்ஸு. 1 இயர் வந்துட்டு சண்டே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த $3488 அந்த 1.5 இயர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் லாஜிஸ்டிக்கும் அதுக்கு கொஞ்சம் கூட வரும். கிட்டத்தட்ட $5000 கிட்ட வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிப்ளமோ லெவல் கோர்சஸ். டிப்ளமோ லெவல் கோர்சஸ் முடித்தா நமக்கு வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிங்கப்பூரில் வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இல்லை டிப்ளமோ சிவில் அங்கேயே முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அங்கேயே வந்துட்டு எஸ்பாஸில் இபாஸில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் முடித்தோடனே உங்களை எடுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஓகேங்களா. மினிமம் 6 மந்த்தாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 6 months to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் கோர்ஸை முடித்தோடனே கம்பெனி மாறாமல் அந்த கோர்ஸை வச்சு உங்கள் கம்பெனியில் அந்த கோர்ஸுக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் மூவ் பண்ணி பாருங்கள். அப்படி அதில் கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு வேணால் வேறு கம்பெனி மாறுங்க. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு கம்பெனி மாறுங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே இந்தியா வந்துடுறீங்க, நான் வந்து அந்த கோர்ஸில் தான் போவேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதனால் உங்களுக்கு மினிமம் வந்து 6 months to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெட்ரு. ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ அகாடமியோட பிசிஏவோட அப்ரூவலோட யார் வந்து இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்களோ சிங்கப்பூரில் அவங்கள்ட்ட மட்டும் இந்த கோர்ஸ்லாம் முடிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. இந்த கோர்ஸ்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சம்பள உயர்வு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் நிறையா கோர்சஸ் இருக்குது. ஒரு சில கோர்ஸில் நான் சொல்லலை, நான் ரொம்ப முக்கியமான கோர்சஸ் மட்டும்தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.